ஹாய் விவர்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னு சொல்லும்போது லெட்ஜர் அக்கௌண்ட். நம்ம அக்கௌண்டிங்ல லெட்ஜர் அக்கௌண்ட் எப்படி கிரியேட் பண்றாங்க அதுக்கான ஃபுல் இன்ஃபர்மேஷன் தான் நான் இந்த இடத்துல கொடுக்க போறேன். எப்படி ஜேர்னல் என்ட்ரில இருந்து லெட்ஜர் அக்கௌண்ட் எப்படி கிரியேட் பண்றாங்க அந்த டீடைல்ஸ் இதுல இருந்து உங்களுக்கு ஃபுல் இன்ஃபர்மேஷனாவே கிடைச்சிரும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அக்கௌண்டிங் ஃபார்மேட்னா என்னன்னு தெரிஞ்சுங்க. அக்கௌண்டிங் ஃபார்மேட்ல என்னென்ன இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது ஃபர்ஸ்ட் டிரான்சாக்ஷன்னா வேற ஒன்றும் கிடையாது. நம்ம கம்பெனியோட 1 இயர் ஆர் 1 மந்த் டிரான்சாக்ஷனோட கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் கொடுக்கறது தான் டிரான்சாக்ஷன். ஃபார் எக்ஸாம்பிள் சேல்ஸ் பண்றது, பர்ச்சேஸ் பண்றது, கிரெடிட் பண்றது, டெபிட் பண்றது, அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே சேர்ந்தது தான் டிரான்சாக்ஷன். பர்டிகுலரா ஒரு பீரியட் ஒரு 1 மந்த்தா இருக்கலாம், ஒரு 1 இயர்க்குள்ள அந்த டிரான்சாக்ஷன் கம்பெனியை விட்டு என்னென்ன ஐட்டம் வெளியில போகுது, என்னென்ன ஐட்டம் உள்ள வருது, அந்த ஃபுல் இன்ஃபர்மேஷன் டிரான்சாக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த டிரான்சாக்ஷனை நெக்ஸ்ட் எதுல நம்ம எடுத்துட்டு வருவோம் அப்படின்னு சொல்லும்போது ஜேர்னல் என்ட்ரியா நம்ம எடுத்துட்டு வருவோம். ஜேர்னல் என்ட்ரி சொல்லும்போது கிரெடிட் என்னென்ன ஐட்டம் இருக்கு, டெபிட் என்னென்ன ஐட்டம் இருக்கு அப்படின்ட்டு யூனிஃபார்மா ஸ்பிளிட் பண்றது ஜேர்னல் என்ட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு சொல்லும்போது லெட்ஜர். நம்ம ஸ்பிளிட் பண்ண ஜேர்னல் என்ட்ரி கிரியேட் பண்ண ஒவ்வொரு ஃபீல்டுக்குமே தனித்தனியா அக்கௌண்ட் கிரியேட் பண்றது. ஃபார் எக்ஸாம்பிள் கேஷ் அக்கௌண்ட், பேங்க் அக்கௌண்ட், கேபிட்டல் அக்கௌண்ட், ஓனர்ஸ் அக்கௌண்ட் அப்படின்ட்டு ஒவ்வொரு ஃபீல்டுக்கும் தனித்தனி அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணுறது லெட்ஜர். நெக்ஸ்ட் ப்ராசஸ் என்ன அப்படின்னு சொல்லும்போது ட்ரையல் பேலன்ஸ். நெக்ஸ்ட் அந்த லெட்ஜர் ஃபீல்டில் எந்தெந்த ஃபீல்டு கிரெடிட் ஐட்டம் இருக்கு, டெபிட் ஐட்டம் இருக்கு அப்படின்ட்டு தனித்தனியா ஸ்பிளிட் பண்ணி காமிக்கிறது ட்ரையல் பேலன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ட்ரையல் பேலன்ஸ்லேயே உங்களுக்கு தெரியும் டபுள் என்ட்ரி சிஸ்டம், சிங்கிள் என்ட்ரி சிஸ்டம். டபுள் என்ட்ரி சிஸ்டம்னா பர்டிகுலர் டெபிட் கிரெடிட் அப்படின்னு இருக்கும். இதுவே சிங்கிள் என்ட்ரி சிஸ்டம் அப்படின்னு சொல்லும்போது பர்டிகுலர் ரூபீஸ் அப்படின்னு இருக்கும். இது ட்ரையல் பேலன்ஸ். ட்ரையல் பேலன்ஸ்னா ஒவ்வொரு இன்ஃபர்மேஷனும் எது எதுலாம் டெபிட் சைடில் வருது, எது எதுலாம் கிரெடிட் சைடில் வருது, அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே சொல்றது ட்ரையல் பேலன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் எந்த ப்ராசஸ் இருக்கும் அதுக்கு அடுத்தது அப்படின்னு சொல்லும்போது ட்ரேடிங் அக்கௌண்ட். ட்ரேடிங் அக்கௌண்ட்னா கம்பெனியோட டைரக்ட் ஆக்டிவிட்டீஸ். ஃபார் எக்ஸாம்பிள் பர்ச்சேஸ், சேல்ஸ், அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே இன்க்ளூடட் ஆகிறது ட்ரேடிங் அக்கௌண்ட். அதுக்கு அடுத்தது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். கம்பெனியோட டைரக்டை தவிர என்னென்ன ஆக்டிவிட்டிஸ் இன்டைரக்டா இன்வால்மெண்ட் ஆகுது அது எல்லாமே சொல்றது. எக்ஸ்பென்சஸ், இன்கம், அது எல்லாமே இன்க்ளூடட் ஆகிறது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஃபைனலா என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது பேலன்ஸ் ஷீட். பேலன்ஸ் ஷீட்னா வேற ஒன்றும் கிடையாது, லயபிலிட்டிஸ் அண்ட் அசட் தனித்தனியா பிரிச்சிருவாங்க. கம்பெனியோட என்னென்ன கேபிட்டல் இருக்கு, கிரெடிட் டீடைல்ஸ் இருக்கு, அந்த டீடைல்ஸ். அசட் சைடுன்னு சொல்லும்போது என்னென்ன அசட்லாம் இருக்கு, லேண்ட், பில்டிங், கேஷ் இன் ஹேண்ட், கேஷ் அட் பேங்க், அந்த டீடைல்ஸ் எல்லாமே சொல்றது பேலன்ஸ் ஷீட். ஒரு கம்பெனியோட அக்கௌண்டிங் ஃபார்மேட் இந்த ரூல்ல தான், இந்த ஸ்டெப்ல தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் அவங்க டிரான்சாக்ஷன்லாம் ஐடென்டிஃபை பண்ணணும், அந்த டிரான்சாக்ஷன்ல இருந்து ஜேர்னல் என்ட்ரிஸ் கிரியேட் பண்ணணும், ஜேர்னல் என்ட்ரிஸ்ல இருந்து லெட்ஜர் ஃபாலோ பண்ணுவாங்க, லெட்ஜருக்கு அடுத்தது அதை ட்ரையல் பேலன்ஸா கன்வெர்ட் பண்ணுவாங்க, அதுக்கு அடுத்தது ட்ரேடிங் அக்கௌண்ட், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் அண்ட் பேலன்ஸ் ஷீட். இதுதான் ஒரு கம்பெனியோட அக்கௌண்டிங் ஃபார்மேட் அப்படின்னு சொல்றாங்க. இந்த இடத்துல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லும்போது லெட்ஜர். அது லெட்ஜர்னா என்ன, அதை எப்படி கம்பெனி கிரியேட் பண்ணுவாங்க, அதை ஃபுல் இன்ஃபர்மேஷன் சம் டைப்ல நம்ம இந்த இடத்துல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் தமிழன்பன் ஸ்டார்டட் புக் செல்லிங் பிசினஸ். ஒரு கம்பெனி, அந்த கம்பெனியோட 1 மந்த்துக்கான டிரான்சாக்ஷன் இந்த ஒரு 6 ஃபீல்டு இருக்கு. அதாவது 1st January 2018, அதாவது அந்த 1 மந்த்துக்கானது 1st January to 31st January. அந்த 1 மந்த்துக்கு 1 மந்த்ல கம்பெனி என்னென்ன டிரான்சாக்ஷன்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு ஒரு 6 ஃபீல்டா கொடுத்துருக்காங்க. இதுக்கு அடுத்தது நம்ம என்ன ஸ்டெப் ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்னு சொல்லும்போது ஜேர்னல் என்ட்ரி மேக் பண்ணுவோம். ஜேர்னல் என்ட்ரி ப்ரீவியஸ் கிளாஸஸ்ல நம்ம ஆல்ரெடி ஜேர்னல் என்ட்ரி எப்படி கிரியேட் பண்றது அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதை வச்சு நான் இந்த இடத்துல ஜேர்னல் என்ட்ரி மேக் பண்ணிடுறேன். இதுக்கு அடுத்தது நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு சொல்லும்போது இதுதான் இந்த டாபிக்கோட இம்பார்ட்டன்ட் திங். லெட்ஜர் கிரியேட் பண்றது. லெட்ஜர் அப்படின்னா வேற ஒன்றும் கிடையாது. இந்த இடத்துல ஜேர்னல் என்ட்ரியில பாருங்க, கேஷ் அக்கௌண்ட், தமிழன்பன்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட், பேங்க் அக்கௌண்ட், கேஷ் அக்கௌண்ட், பர்ச்சேஸ் அக்கௌண்ட், கேஷ் அக்கௌண்ட், இது மாதிரி ஒவ்வொரு ஃபீல்டுக்கும் தனித்தனி அக்கௌண்ட்டை கிரியேட் பண்றது தான் லெட்ஜர் அக்கௌண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் கேஷ் அக்கௌண்ட் நம்ம கிரியேட் பண்ணோம்னா கேஷ் அக்கௌண்ட் எந்தெந்த இடத்துல வருதோ அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே கன்சாலிடேட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் ஜேர்னல் என்ட்ரியில வருது, செகண்ட் ஜேர்னல் என்ட்ரியில வருது, தேர்ட்ல வருது, ஃபோர்த், அதுக்கு அடுத்தது ஃபர்ஸ்ட் 4 ஜேர்னல் என்ட்ரிஸ்ல வருது. இதை எல்லாமே கன்சாலிடேட் பண்ணி எது இதெல்லாம் டெபிட்ல வரும், எது இதெல்லாம் கிரெடிட்ல வரும், அந்த இன்ஃபர்மேஷனை தனித்தனியா ஸ்பிளிட் பண்றது தான் லெட்ஜர் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்றாங்க. வாங்க நம்ம லெட்ஜர் அக்கௌண்ட்டை 1 by 1 பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஜேர்னல் என்ட்ரியில எந்த அக்கௌண்ட் இருக்குன்னா கேஷ் அக்கௌண்ட். அப்போ கேஷ் அக்கௌண்ட்டுக்கு கேஷ் அக்கௌண்ட்க்கு லெட்ஜர் அக்கௌண்ட் எப்படி கிரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது இந்த இடத்துல பாருங்க, ஃபர்ஸ்ட் ஆல்ரெடி நம்ம தெரிஞ்சதுதான் டெபிட் கிரெடிட் அப்படி தனியா பிரிச்சுக்கணும். பர்டிகுலர் ரூபீஸ், அதே மாதிரி பர்டிகுலர் ரூபீஸ். ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல கேஷ் ஐட்டம் மட்டும் தான் இந்த இடத்துல மென்ஷன் பண்ற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் ஜேர்னல் என்ட்ரியில கேஷ் அக்கௌண்ட் டெபிட் சைட்ல இருக்கு. அப்போ இந்த 3 lakhs நம்ம டெபிட் சைட்ல மென்ஷன் பண்ண போறோம் இன் த நேம் ஆஃப் டு தமிழன்பன்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட். கேஷ் அக்கௌண்ட் டீடைல் தான் கொடுக்குறோம், ஆனா அது 2ல என்ன ஐட்டம் இருக்கோ, அதாவது தமிழன்பன் கேபிட்டல் அந்த நேம்ல டெபிட் சைட்ல மென்ஷன் பண்ண போறோம். தமிழன்பன் கேபிட்டல் அக்கௌண்ட்
3 lakhs நான் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிட்டேன். அதுக்கு அடுத்தது கேஷ் எந்த இடத்துல வருது அப்படின்னு சொல்லும்போது செகண்ட் ஜேர்னல் என்ட்ரியில 2 சைடு வருது. அப்போ 2ன்னு சொல்லும்போது நம்ம கிரெடிட் சைடில் மென்ஷன் பண்ணணும் இந்த நேம் ஆஃப் பேங்க் அக்கௌண்ட். அப்போ பேங்க் அக்கௌண்ட் ₹2 lakhs அதை இந்த இடத்துல நம்ம மென்ஷன் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் அடுத்தது தேர்ட் ஜேர்னல் என்ட்ரியில 2 சைடு வருது கேஷ் அக்கௌண்ட். அப்போ 2 சைடில் நம்ம இந்த 10,000 ஃபில் பண்ற மாதிரி இருக்கும். இந்த நேம் ஆஃப் பர்ச்சேஸ் அக்கௌண்ட் இங்க பாத்தீங்கன்னாலே தெரியும் பை பர்ச்சேஸ் அக்கௌண்ட் 10,000 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் லாஸ்டா ஃபோர்த் ஜேர்னல் என்ட்ரியும் கேஷ் அக்கௌண்ட் வந்து வருது. இந்த இடத்துல கேஷ் அக்கௌண்ட் டெபிட் சைடில் வருது. அப்போ அமௌண்ட் இந்த 5,000 டெபிட் சைடில் நம்ம மென்ஷன் பண்ணணும் எந்த நேம்ல அப்படின்னு சொல்லும்போது டு சேல்ஸ் அக்கௌண்ட் அப்படின்ட்டு. இப்போ ரெண்டு சைடையும் நம்ம கிராஸ் வெரிஃபை பண்ணும்போது ஆப்வியஸா நம்ம டெபிட் சைடு தான் அமௌண்ட் அதிகமா இருக்கு. எவ்வளவு இருக்கு அப்படின்னு சொல்லும்போது 3,05,000 இருக்கு. அப்ப ரெண்டு சைடும் 3,05,000 போட்டுட்டு இந்த சைடு எவ்வளவு அமௌண்ட் டெபிசிட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லும்போது 3,05,000 மைனஸ் இந்த 2 lakhs மைனஸ் 10,000 இது ரெண்டு மைனஸ் பண்ணும்போது டெபிசிட் அமௌண்ட் 95,000 வந்து வருது. அதை வந்து பை பேலன்ஸ் சிடினா வேற ஒன்றும் கிடையாது கேரி டவுன் அப்படின்னு மென்ஷன் பண்ணலாம். அந்த கேரி டவுன் அமௌண்ட்டை நெக்ஸ்ட் இந்த டெபிட் சைடில் நெக்ஸ்ட் மந்தோடைய ஸ்டார்டிங்ல இந்த இடத்துல பாருங்க February 1 அந்த இடத்துல டு பேலன்ஸ் ப்ராட் டவுன் பிடினா ப்ராட் டவுன் அப்படின்னு சொல்லுவாங்க 95,000. இப்போ கேஷ் அக்கௌண்ட்டோடைய லெட்ஜர் அக்கௌண்ட் ஓவர். நெக்ஸ்ட் வந்து அடுத்தது டு தமிழன்பன் கேபிட்டல் அக்கௌண்ட். இப்போ தமிழன்பன் கேபிட்டல் அக்கௌண்ட்க்கு நம்ம லெட்ஜர் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணணும். இங்க பாருங்க நேம் வந்து தமிழன்பன்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் கொடுத்துட்டேன். இப்போ தமிழன்பன்ஸ்ன்ற நேம் வந்து எந்தெந்த இடத்துல வருதுன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல வருது. அதே மாதிரி ஒரு ஃபீல்ட்ல மட்டும்தான் தமிழன்பன் கேபிட்டல் அக்கௌண்ட்னு வருது. எந்த இடத்துல வருது அப்படின்னு சொல்லும்போது 2 சைடு வருதுங்க. 2 சைடு வருது. அப்போ 2 சைடில் நம்ம இந்த 3 lakhs மென்ஷன் பண்ணணும். நேம் என்ன கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது மேலே இருக்கிற இந்த கேஷ் அக்கௌண்ட்டை மென்ஷன் பண்ணணும். அப்போ பை கேஷ் அக்கௌண்ட் அமௌண்ட் 3 lakhs நான் மென்ஷன் பண்ணிட்டேன். அதை தவிர தமிழன்பன்ற எந்த ஒரு இன்ஃபர்மேஷனுமே இல்லை. அப்போ ஜஸ்ட் நம்ம டேலி பண்ணிடலாம். இந்த சைடு இருக்கிற ஒரே அமௌண்ட் 3 lakhs அப்படியே ஆட் பண்ணிட்டு இந்த சைடை ஈக்குவேட் பண்ணிடணும். இப்போ டெபிசிட்டா எவ்வளோ அமௌண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லும்போது 3 lakhs வந்து இருக்கு. அப்போ அதை பேலன்ஸ் கேரி டவுன் சிடின்னு மென்ஷன் பண்ணிட்டு அதை நெக்ஸ்ட் மந்தோடைய ஸ்டார்டிங் டேட்ல பேலன்ஸ் ப்ராட் டவுன் 3 lakhs அப்படின்னு மென்ஷன் பண்ணிட்டோம். அடுத்தது கேஷ் தமிழன்பன் ஓகே. நெக்ஸ்ட் வந்து பேங்க் அக்கௌண்ட். பேங்க் அக்கௌண்ட்க்கு இந்த இடத்துல லெட்ஜர் அக்கௌண்ட் கிரியேட் பண்ற மாதிரி இருக்கும். பேங்க் அக்கௌண்ட்க்கு லெட்ஜர் அக்கௌண்ட் கிரியேட் பண்ற மாதிரி இருக்கும். இந்த இடத்துல பாருங்க பேங்க் அக்கௌண்ட் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் நேம் எந்தெந்த இடத்துல வருது அப்படின்னு சொல்லும்போது செகண்ட் ஜேர்னல் என்ட்ரியில வருது. அடுத்தது 5th ஜேர்னல் என்ட்ரியில வருது. 6th ஜேர்னல் என்ட்ரியில வருது. அப்போ மொத்தம் 3 டிரான்சாக்ஷன் வரும். ஃபர்ஸ்ட் இந்த செகண்ட் ஜேர்னல் என்ட்ரி இந்த இடத்துல பேங்க் அப்படின்னு சொல்றது டெபிட் சைட்ல வருது. அப்போ டெபிட் சைட்ல இந்த 2 lakhs வந்து மென்ஷன் பண்ணணும். நேம் வந்து டு கேஷ் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் வந்து அடுத்தது 5th ஜேர்னல் என்ட்ரியில பேங்க் அக்கௌண்ட் வருது. 2 சைட்ல அமௌண்ட் 15,000 நம்ம மென்ஷன் பண்ற மாதிரி இருக்கும். இந்த நேம் ஆஃப் பர்ச்சேஸ் அக்கௌண்ட் அப்படின்ட்டு. நெக்ஸ்ட் அகைன் டெபிட் சைட்ல பேங்க் அக்கௌண்ட் இருக்கு. ஆனா நேம் என்ன சொல்லணும் அப்படின்னு சொல்லும்போது டு சேல் அக்கௌண்ட் அமௌண்ட் 30,000. இப்போ ரெண்டு சைடும் நம்ம டேலி பண்ணும்போது ஆப்வியஸா டெபிட் சைடு தான் அமௌண்ட் அதிகமா இருக்கு. 2,30,000 ரெண்டு சைடும் ஈக்குவேட் பண்ணிட்டு அமௌண்ட் எவ்வளவு டெபிசிட்டா இருக்கு அப்படின்னு சொல்லும்போது 2,15,000 வந்து டெபிசிட்டா இருக்கு. அதை வந்து அந்த மந்தோடைய லாஸ்ட் January 31st பை பேலன்ஸ் கேரி டவுன் அப்படின்னு மென்ஷன் பண்ணிட்டு நெக்ஸ்ட் மந்தோடைய ஸ்டார்டிங் டேட்ல அதை ப்ராட் டவுன் 2,15,000 மென்ஷன் பண்ணிடணும். நெக்ஸ்ட் இப்போ பேங்க் ஓவர் அகைன் கேஷ்க்கு ஆல்ரெடி நம்ம முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் வந்து பர்ச்சேஸ் அக்கௌண்ட்க்கு லெட்ஜர் அக்கௌண்ட் கிரியேட் பண்ற மாதிரி இருக்கும். இந்த இடத்துல பாருங்க பர்ச்சேஸ் அக்கௌண்ட் 3rd ஜேர்னல் என்ட்ரியில வருது. அதே மாதிரி 5th ரெண்டு ஜேர்னல் என்ட்ரியில நம்மளுக்கு பர்ச்சேஸ் அக்கௌண்ட் வந்து வருது. ஃபர்ஸ்ட் 3rd ஜேர்னல் என்ட்ரியை பொறுத்த வரைக்கும் பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெபிட் சைட்ல வருது. அப்போ ஆப்வியஸா அமௌண்ட்டை டெபிட் சைட்ல தான் போடணும். நேம் வந்து டு கேஷ் அக்கௌண்ட் அப்படின்ட்டு ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து பர்ச்சேஸ் அக்கௌண்ட் 5th ஜேர்னல் என்ட்ரியில அதுவும் டெபிட் சைட்ல தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த நேம் ஆஃப் டு பேங்க் அக்கௌண்ட் இந்த 15,000. அப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு 25,000 வரும். இந்த சைடை ஈக்குவேட் பண்ணிட்டு டெபிசிட் ஆகிற அமௌண்ட்டை 25,000 நான் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்கேன். அந்த கேரி டவுன் அமௌண்ட்டை நெக்ஸ்ட் மந்தோடைய ஸ்டார்டிங்ல February 1 அப்படின்னு சொல்லிட்டு ப்ராட் டவுன்ல மென்ஷன் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் அடுத்தது இப்போ நம்ம இந்த பர்ச்சேஸ் அக்கௌண்ட் முடிச்சிட்டோம். அகைன் கேஷ் தான் வருது. கேஷையும் நம்ம முடிச்சிட்டோம். கேஷ் முடிச்சிட்டோம். அகைன் சேல்ஸ் அக்கௌண்ட். சேல்ஸ் வந்து நியூ அக்கௌண்ட். அப்போ அதை புதுசாக கிரியேட் பண்ற மாதிரி இருக்கும். இந்த இடத்துல பாருங்க நான் சேல்ஸ் அக்கௌண்ட்னு மென்ஷன் பண்ணியிருக்கேன். சேல்ஸ் அக்கௌண்ட்ல எந்தெந்த இன்ஃபர்மேஷன்லாம் வரப்போகுது அப்படின்னு சொல்லும்போது 4th ஜேர்னல் என்ட்ரியில சேல்ஸ் வருது. அதே மாதிரி 6th ஜேர்னல் என்ட்ரியில சேல்ஸ் வந்து வருது. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது 4th ஜேர்னல் என்ட்ரியில சேல்ஸ் கிரெடிட் சைட்ல வருது. அப்போ இந்த 5,000 கிரெடிட் சைட்ல வரும். இந்த நேம் ஆஃப் கேஷ் அக்கௌண்ட் அப்படின்ட்டு. நெக்ஸ்ட் லாஸ்ட் ஜேர்னல் என்ட்ரியில அந்த இடத்துலயும் சேல்ஸ் அக்கௌண்ட் கிரெடிட் சைட்ல வருது. இந்த 30,000 அகைன் கிரெடிட் சைட்ல தான் வரப்போகுது. இந்த நேம் ஆஃப் பேங்க் அக்கௌண்ட். இப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது 35,000 எவ்வளவு அமௌண்ட் டெபிசிட்டா இருக்கு அப்படின்னு சொல்லும்போது 35,000. அந்த அமௌண்ட்டை அந்த மந்தோடைய லாஸ்ட் டே January 31st அப்படின்னு சொல்லிட்டு
டு பேலன்ஸ் கேரி டவுன் சிடின்னு மென்ஷன் பண்ணிடணும். இந்த டெபிசிட்டாக இருக்க அமௌண்ட்டை கிரெடிட் சைடில் நெக்ஸ்ட் மந்தோடைய ஸ்டார்டிங் டேட்டில் February 1 அப்படின்னு போட்டுட்டு பை பேலன்ஸ் brought down 35,000 அப்படின்னு மென்ஷன் பண்ணிடணும். இதுதான் லெட்ஜர் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுற கான்செப்ட். ஒவ்வொரு ஜேர்னல் என்ட்ரிக்கும் வர இன்ஃபர்மேஷனுக்கு தனித்தனியாக அக்கௌண்ட்ஸ் வந்து கிரியேட் பண்ணுறாங்க. இன் ஃபியூச்சரில் ஏதோ ஒரு டீட்டெயில் நம்மளுக்கு இன்ஃபர்மேஷன் தேவை, பர்டிகுலராக ஒரு 1 இயர் கழிச்சு கேஷ் அக்கௌண்ட் மட்டும் தேவைன்னா இந்த லெட்ஜர்ல இருந்து கேஷ் அக்கௌண்ட் மட்டும் எடுத்துக்கலாம். அதுவே பேங்க் அக்கௌண்ட் டீடைல்ஸ் தேவைன்னா இந்த லெட்ஜர்ல இருந்து பேங்க் அக்கௌண்ட் டீடைல்ஸ் மட்டும் எடுத்துக்கலாம். பர்டிகுலரா ஏதோ ஒரு ஃபீல்டோட டிரான்சாக்ஷனை மட்டும் ஐடென்டிஃபை பண்றதுக்காக இந்த லெட்ஜர் அக்கௌண்ட் வந்து யூஸ் ஆகுது.